அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இன்னும் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காமல் பல கட்சிகள் இருக்கின்றன, முடிவை அறிவிக்காமல் இருக்கின்றன. அதில் குறிப்பாக பாமக, தேமுதிக அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தேமுதிக தரப்பில் பிரேமலதா அவர்கள் சொல்வது, நாங்கள் முடிவெடுத்துட்டோம், யாருடன் கூட்டணி என்பது குறித்து நாங்கள் முடிவெடுத்துட்டோம், ஆனால் நாங்கள் இப்போ அறிவிக்க போகிறதில்லை, பிற கட்சிகள் அறிவிக்கல, அதனால நாங்கள் அறிவிக்க போறதில்லை அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. திரு ராமதாஸ் அவர்களிடம் பிசிக குறித்த ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு அவரும் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கூட்டணி யாருடன் வெளிப்படுத்தாமல் தள்ளி போடுகிற ராமதாஸ், பிரேமலதா, பாமகவையும் தேமுதிகவையும் என்ன கணக்கில் வைத்திருக்கின்றன திமுகவும் அதிமுகவும், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல திமுக அதிமுக நினைக்கிறது இருக்கட்டும், தேமுதிகவோட எதிர்பார்ப்பு என்ன? ஏன் அவங்க நாங்கள் முடிவெடுத்துட்டோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க? முடிவெடுத்தும் சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. இதுவரை நாங்கள் சத்திரியரா இருந்தோம், இனிமேல் சாணக்கியரா இருக்க போன்னு சொன்னா, இதுவரை நாங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பிளாப்பு, கோபத்திலையும் ஆவேசத்திலையும் ஒருத்தருக்கு எதிரான எண்ண ஓட்டத்திலையும் பண்ணி சரியான முடிவெடுக்காம நாங்கள் முரட்டுத்தனமாக முடிவெடுத்து தோத்து போனோம். இப்போ நைசிட்டியோட எங்க ஜெயிக்குமோ அங்க முடிவெடுக்க போறோங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க அந்த அர்த்தம் எங்க ஜெயிக்குமோ அங்க போறோம். இதுவரை அவங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுக இரட்டை தலைமை பாஜக அணியில் 19 சேர்ந்தாங்க. 4 இடங்கள் போட்டி போட்டாங்க, 1 கூட அவங்களால வெற்றி வாய்ப்பு பெற முடியல. குறிப்பாக அதிமுகவே 1 தான் வெற்றி பெற்றாலும் கூட இவங்களோட கண்டஸ்டட் ஆவரேஜ் வந்து அந்த அணியின் ஆவரேஜை விட 8-10 விழுக்காடு குறைவா இருக்குது. திருச்சி, வடசென்னை போன்ற இடங்கள்லாம் குறைவான ஒரு தன்மை தான் அங்கே இருக்குது. காரணம், கடைசியா விஜயகாந்த், ஜெயலலிதா அந்த மோதல் இதெல்லாம் வரும்போது அந்த ஓட்டர்ஸ் இவங்களுக்கு 19 சரியா டிரான்ஸ்பர் ஆகலை. அணி 30 விழுக்காடு வாக்கெடுத்தா இவங்க அதோட 5-6 விழுக்காடு வாக்கள் குறைவா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. அதற்கு பிறகு 2024 மீண்டும் மக்களவையில் ஏடிஎம்கே கூட டிரான்ஸ்பர் கூட்டணிக்கு வராங்க. அப்பவும் அந்த ஓட்டு சரியா டிரான்ஸ்பர் ஆகலை. இப்போ நீங்கள் விழுப்புரம், சிதம்பரத்தில் கடலூர் இவங்க நிற்கிறாங்க. விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலத்துலலாம் 35 to 40 விழுக்காடு வாக்கு வர அதிமுக ரெட்டையில் வரும்போது, கடலூரில் இவங்களுக்கு தோத்தாலும் அந்த அளவு வாக்காது வரணும். ஆனால் ஒரு 7-8 விழுக்காடு வாக்குகள் குறைவாக வருதுன்னா, இவங்க 2021 இவங்க அந்த அணி பிரேக் ஆனதுக்கு காரணம் அந்த வன்னியர் ஒதுக்கீடு 10.5 இவங்க எதிர்த்தாங்க. அது நியாயமான ஒரு பார்வை தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைச்சி செய்தது தவறு தான். அந்த தவிர ஒரு அரசியல் கட்சியா மற்ற அரசியல் கட்சிகள் சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க, இது வன்னியர்களை நம்ம பாதிக்கும். இவங்க போல்டா அதை சொன்னாங்க. அதுவே அதிமுகவோட இவங்க கூட்டணி இடம்பெற முடியாம 2021 இவங்க கலத்தி விடப்படுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. 24 கடலூர் போன்ற தொகுதிகளில் குறைஞ்ச ஆவரேஜோட குறைவா வாக்கு எடுக்கிறதுக்கும் அது காரணமா இருந்தது. நீங்க சொல்றது தேமுதிக வாக்குகள் அதிமுகவுக்கு போகுது, அதனால அதிமுக வாக்கு வங்கி உயருது. ஆனா அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு வரமாட்டேங்குது. 100%. அதனால சரி, இது 100% அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. விஜயகாந்த், ஜெயலலிதா தகராறுனாலும் சரி, வன்னியர் இடஒதுக்கீட்டில் தேமுதிக எடுத்த நிலைப்பாடுனாலும் சரி, அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆக முடியல. திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெளிப்படையாகவே அந்த இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். இந்த கணக்குகள் எல்லாம் ஒரு கட்சியின் தலைமை யோசிச்சிருப்பாங்கன்னா, இப்ப இப்படி வருவோமே, இப்ப அவங்களோட பார்வையில் அதிமுகவில் நமக்கு போனா நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு, இப்ப திமுகவை எப்படி பாக்குறாங்க? அவங்க திமுக அணிக்குள்ள போகலான்னு பாக்குறாங்களா? திமுக அணிக்குள்ள திமுகவும் அவங்கள விரும்புறாங்க. திமுக விரும்புறாங்க. ராஜ்யசபா சீட் அவங்க கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அடிப்படையில தான் என்ன காரணம்? தேமுதிக எதுக்கு திமுக அணிக்கு? தேமுதிக திமுக அணிக்குன்னு சொன்னா, முன்னமுள்ள காலகட்டத்தில எல்லாம் அரசியல் களத்துக்குள்ள 5 வருஷத்துக்கு முன்ன இந்த ஓட்டு எடுத்தோம், இதே ஓட்டு இப்படி நிற்போங்கிற அடிப்படையில் காம்ப்ளசண்டா இருந்த தலைவர்கள் ஒரு சரிவை சந்திச்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அபண்டன் காஷன் மாதிரி, அபண்டன் காஷனா மோடி 2019
கூட்டணிக்காக புதிய கட்சிகளை தேடி ஒரு பெரிய வெற்றியை பெற்ற மாதிரி ஸ்டாலினும் கூடுதல் கட்சிகள் வர்றது லாபம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேமுதிகவுக்கு தான் இருக்க கட்சிகளிலே மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அவரோட அமமுக ஓபிஎஸ் இவங்களை விட தேமுதிகவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆனா அது முடிவுக்கு வரல, அப்படியே வச்சிருக்காங்க. நம்பர் என்னன்னு அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறோம், நமக்கு வந்து ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலும் ஒரு போலரைசேஷன் கிடைச்சிருக்குது. அந்த போலரைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தேமுதிக வந்தா மேற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் நமக்கு மிகப்பெரிய அளவு அது போலரைஸ்டு ஓட்டாட்டு பெரிய அளவுக்கு வரும். மதிமுக இருந்தாலும் தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க. மதிமுக இருந்தாலும் தேமுதிக வேணும். இந்த பகுதியில் தேமுதிகவுக்கு வந்து ப்ரூவ்டு ஓட்ஸே இருக்குது, மதிமுகவுக்கு யூட்டிலிட்டி இருக்குது. அடிஷனல் கூடுதல் யூட்டிலிட்டி விஜயகாந்துக்கு நம்மளோட சிம்பதியில் மக்கள் மத்தியில் கிடைக்கும் போது நம்மளோட வெற்றி வாய்ப்புங்கிறது மிக எளிதாகுது. ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு எதிரணிக்கு 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற சீட்டில் ஒரு பல சீட்டுகளை திமுக பக்கம் கொண்டு வரக்கு உதவும்னா ஒரு வியாபாரமாட்டே பாருங்களா. அதிமுக ஜெயித்த தொகுதியில இவ்வளவு தொகுதிய தேமுதிக கூட்டணி நமக்கு புதுசா கொண்டு வர சொல்றேன். நீங்க சொல்றத 2 கொடுத்தா எனக்கு 10 கிடைக்குது, லாபம் 8 அப்படி யோசிக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களோட கணக்கு என்ன? ஏன் அவர் இன்னும் எப்போதுமே அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க ராமதாஸ் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டணி தொடர்பா. ஆனா திமுக சார்ந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா புடியும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பிரேமலதா அம்மையார் தரப்பும் தேமுதிக தரப்பும் இப்படி டஃபா பார்கெயின் பண்ணுவாங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும். அந்த வகையில தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மக்களவை தேர்தலில் 2 சீட்டு கொடுக்கலாங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது திமுக சைடு. அவங்களே சரி மக்களவை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, சட்டமன்றம் தான் முக்கியம், அப்போ பாத்துக்கலாங்கிற எண்ணத்துல தான் திமுக இருந்தாங்க. இப்போ மக்களவையில அவங்க விஜயகாந்த் சிம்பதியை பயன்படுத்தி ஒரு 2.7 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரெட்டையிலேயே பல இடங்கள்ல டெபாசிட் போகாம காப்பாத்தினதே தேமுதிக தான். ராமதாஸ் அவர்கள் திமுக எப்படி பாக்குறாங்க, அதிமுக எப்படி பாக்குறாங்க, என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ராமதாஸ் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணும்போது ஆரம்பத்தில் அவர் பாமகவை சேர்த்துக்கிட்டு எக்ஸசிவ் ஆன்டி டிஎம்கே பண்ணக்கூடிய அன்புமணியை விட்டுருவாருங்கிற ஒரு கருத்து தான் என் போன்றவர்களுக்கே இருந்தது. ஆனா அதிரடியா அன்புமணியே அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸுக்குள்ள எடப்பாடி கூட போறாரு. சோ இவருக்கு இருக்கிற ஆப்ஷன் திமுக அல்லது தாவேகா தான். ராமதாஸ் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுல அவர் வந்து ஜெயலலிதா எடுத்த ப்ரோ 1 இயர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எடுத்தா ராமதாஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ராமதாஸ் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கிட்ட ஒருக்கா பேசிட்டு வரும்போது எங்க கிட்ட நிறைய 1 இயர் இருக்காங்க. 1 இயர் சமயம் எங்களுக்கு அண்ணாவுக்கு 62ல பெரும் பலமா இருந்தாங்க, 77ல தலைவருக்கு பெரிய பலமா இருந்த சமூகம். எங்க கிட்ட நிறைய 1 இயர் கேண்டிடேட் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க விட்டுற முடியாது. அவங்களும் லோக்கலா பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ப்ரோ 1 இயர் ஆட்டு அதிக 1 இயர் கேண்டிடேட்டை கூட ஸ்டாலின் இது பண்ணலாம். இவரு குரு ஜெயகுரு பாமக விருதாம்பிகை குருக்கமாக அவங்களுக்கெல்லாம் பெண்கள் மத்தியில 1 இயர் பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, அவங்கள கூட அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இதை பண்ணலாம். ஏன்னா பாமக ராமதாஸுக்கு திருமாவளவன்ட்ட இருந்து அப்ஜெக்ஷன் வரலாம். அது ஒரு முக்கியமான சிக்கல். அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை நோக்கி நகரலாம், இல்லைன்னா 10.5 மையமாக வைத்து நாங்க அந்த கோரிக்கைக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனும் இருக்கு. பார்க்கலாம். நம்ம இல்ல அந்த ஆப்ஷன் தான் அன்புமணியால அது நிற்க முடியும். சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில நிற்பாங்கன்னு அன்புமணி அதுல வெயிட்டேஜ் எடுத்துட்டாரு. ராமதாஸுக்கு அதை நிரூபிப்பாரா காட்டுவாரா? அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி. இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க, அந்த கூட்டணி முடியாது. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வில் பவரோட செய்வாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பொதுக்குழுவில் அதை வலியுறுத்தி பேசி இருக்கு. அது அவங்களுக்கு இஷ்யூ தான், பெரிய இஷ்யூ. அந்த இஷ்யூ தான் அவங்களுக்கு உயிர்நாடியான இஷ்யூவா இருக்குது. எப்படி பாக்குறீங்க தேமுதிக பாமகவோட நிலைப்பாடு? அவங்க என்ன கணக்குல இருக்கிறாங்க? திமுக அதிமுக தாவேகா பாஜக இவங்க என்ன கணக்குடன் இந்த 2 கட்சியை பாக்குறாங்க? இல்லை, அதாவது தேமுதிகவை பொறுத்த மட்டும் இந்த வாட்டி எப்படியும் அசம்பிளிக்குள்ளே போகிறதுன்னு ஒரு உறுதியோடு இருக்காங்க. 2016 மக்கள் நல கூட்டணி 114 இடங்களில் போட்டி போட்டாங்க, ஒன்றும் வின் பண்ணலை. 2021 அமமுகவோட 61 இடங்களில் போட்டி போட்டாங்க, ஒன்றும் வின் பண்ணலை. ஸோ சட்டமன்றத்தில் இந்த தடவை எப்படியும் போயானும் இந்த ஊசலாட்டம்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக 2 அணிலையுமே அவங்களுக்கு ஒரு டிமாண்ட். தேமுதிகவுக்கு 2 அணியுமே அவங்க வரணும்னு விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது என்றால், இவங்க ஒரு பெட்டி வச்சு எல்லாத்தையும் கருத்து கேட்டாங்க, எல்லா மாவட்ட செயலாளர்ட்டையும். கிட்டத்தட்ட ஒரு 83 மாவட்ட செயலாளர் இருக்காங்க.
அதில் 51 மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. 51 மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஷாக்கு, இல்லை இவ்வளோ மாவட்ட செயலாளரும் போகணும்னு சொல்கிறாங்களே திமுகவுக்குன்னு வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சோஷியல் மீடியா அந்த மீடியாவில் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ திமுகவுக்கு பெரிய விதமான அதிருப்தி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நாங்கள் கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பெரிய அதிருப்தி இருக்குது. ஆனால் ஆட்சியே போகிற அளவுக்கு அதிருப்தி இருக்கான்னு அது மாதிரி எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி இருக்கிற கூட்டணியில் அந்த கூட்டணியில் போனால் வெற்றி பெறுது நிச்சயம். அதனால் அங்கே இடங்கள் அந்த அளவுக்கு கிடைக்குமா தெரியாது. பட் எங்களுடைய கணக்கு என்னென்னா, திமுகவில் போனால் 5 கொடுத்தா 4 வின் பண்ணலாம், 10 கொடுத்தா 6 வின் பண்ணலான்ற கணக்கு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, திமுகவோட அந்த சீட்டு பேரம் இருக்குல்ல, அது முடியாத போது இவங்க அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல. இவங்க சொல்லிட்டாங்க இப்போ மாவட்ட செயலாளர்லாம். இப்போ திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகணும் இல்லையா, அது கரெக்டாக அவங்க அவங்களுக்கே ஏற்கனவே ரொம்ப இதாக இருக்குது. வடிகால் அவங்களுக்கு ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் கூட இருக்கிற கட்சிகள்லாம் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு இடங்கள் எவ்வளோ இவங்க கேட்குற இடங்கள் கொடுக்க முடியுமோ தெரியல. ஸோ அந்த பாயிண்டில் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதே சமயம் அவங்களும் சும்மா இல்லை, அதாவது என்டிஏ கூட்டணியும் சும்மா இல்லை, அவங்களும் தேமுதிகவுக்கு முடிஞ்ச வரையும் வலையை போட்டு பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஆனால் இப்போது பிரேமலதாக்குள்ள சங்கடம் என்னென்னா, கீழே கட்சிக்காரங்களாம் இப்படி சொல்லிட்டு பிறகு உங்கள் குரலை தான் நான் எதிரொலிப்பேன், நீங்கள் சொன்னபடி தான் நான் செய்வேன்லாம் கட்சிக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு இவ்வளோ பேர் இப்படி சொன்ன பிறகு டக்குன்னு மாதிரி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனால் கட்சிக்காரங்க வேலை செய்யவங்கள கீழேன்னு ஒரு டவுட் இருக்கும். கட்சிக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அதனால் என்டிஏ கூட்டணியிலேயே உங்களுக்கு வருது. ஆனால் இவங்க அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. என்னென்னா இது ராஜ்யசபா பிரச்சனை. அப்போது அன்புமணிக்கு ராஜ்யசபா ப்ளஸ் 18 சீட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. இப்போது வரப்போகிறதே 2 வேகன்சி தான் ஏடிஎம்கேக்கு. கிட்டத்தட்ட ஒன்று கொடுத்தாச்சு அப்படின்றத பாயிண்ட். இன்னொன்று இருக்குது. இன்னொன்று நீங்கள் தேமுதிக கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் வருவாங்கன்னு இப்போ தெரியாது. நிறையா கூட வரலாம், குறைவாக கூட வரலாம். அப்போ கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, தம்பித்துறை போன்றவர்களுக்கெல்லாம் திருப்பி 10வது தடவை எம்பி ஆகணும்னு ஆசை இருக்குது. அதனால் ஒரு நெருக்கடி இருக்காது. அதனால் தேமுதிகவுக்கு நீங்கள் எம்பி போஸ்ட் கொடுக்கணும். இவங்களுக்கு ஏற்கனவே போன தடவை கொடுக்காது இது பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே போனால் நமக்கு எம்பி போஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் தேமுதிகவுக்கு இருக்கு. இன்னொன்று திரு ஜி.கே. வாசனும் அங்க இருக்கார். ஜி.கே. வாசனுக்கும் அதுவும் ஒரு கேள்வி. அதனால எல்லாருமே அதிமுக தான் அகாமடேட் பண்ணிட்டு எல்லாரையுமே. இப்போ இனிமே இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணுமா தெரியாது. இதுதான் கடைசி ராஜ்யசபா இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு ஒரு 6 சீட்டு கூடுதலா தரோம் அப்படின்லாம் சொல்லி அழைக்க முடியாதா? அதை தேமுதிக எல்லாமே இந்த வினபிலிட்டி ஒரு இருக்குல்ல. நீங்க அமமுகல 61 சீட் வாங்கினோம். பட் வினபிலிட்டி இல்ல. ராஜ்யசபா முக்கியமான விஷயம் அது அவங்களுக்கு. அதனால ராஜ்யசபா திமுக 4 வேகன்சி இருக்கும்போது ஒண்ணு கொடுக்கறதுல ஒண்ணு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ தேமுதிக வந்தா கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. டிஎம்கே நினைக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு எப்படியும் அவங்களுக்கு 2000 ஓட்டு கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்குல கொஞ்சம் சவுத்துலலாம், கொஞ்சம் டீப் சவுத்துலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா 4 முனை போட்டியில் உங்களுக்கு 500, 1000, 2000 அதில் தான் தோல்வி வெற்றிலாம் இருக்கும். அதனால தேமுதிக பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி அதிமுக ஓட்டு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொன்னார் சார், உண்மை அதுதான். ஆனால் அதே மாதிரி அதிமுக ஓட்டு பாமகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. 21 பாத்தீங்கன்னா பாமகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. நீங்க சொல்ற பாயிண்ட் அதிமுக தான் கெய்னரா இருக்காங்க. பாமக ஓட்டு அதிமுக சேர்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தேமுதிக ஓட்டு அதிமுக கிடைக்குது. சோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா தேமுதிக திமுகவோட ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய, ஒரு கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ராமதாஸை பொறுத்த மட்டும் திமுக ராமதாஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த கடந்த 3 தேர்தல்களாக திமுக பாமகவோட சேர்ந்து இருந்து வின் பண்ணலை. அவங்க பாமகவை கூட்டணியில் சேர்க்காம தான் வின் பண்ணிட்டு போனாங்க. ரெண்டாவது போன வாட்டி 10.5 கொடுத்த பிறகு அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக ஏடிஎம்கேக்கு தான் போச்சு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏடிஎம்கேக்கு தான் போகும். ஸோ இந்த 10.5 கொடுத்ததுனால ஏடிஎம்கே அந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துன்னு போச்சு. ஆனால் அதே சமயம் நான் 1 இயர் போலரைசேஷன் இருக்குல்ல, 1 இயர் ஏரியாக்கள், அது பட்டியல் இனத்தவர் ஓட்டெல்லாம் திமுக அணிக்கு வாங்கிடுது ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல நீங்க பாமக பிளவுபட்டு இருந்தா கூட நீங்க ராமதாஸ் அதில் உள்ள சேர்த்தீங்கன்னா திருப்பி அந்த பட்டியலினத்தோர் ஓட்டும் 1 இயர்ஸ் ஓட்டு இருக்குல்ல, அதுவும் மீண்டும் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகும். அப்ப பிரியன் ரொம்ப நுணுக்கமா பார்த்தா திரு ராமதாஸ் அவர்கள் தனிச்சு நிற்பது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா? அதுதான் திமுக விரும்புது ஆக்சுவலா. அதுதான் விரும்புறாங்க. ஆமா, தனிச்சு நிற்கணும்னு தான் விரும்புறாங்க அவங்க. ஸோ அந்த எதிர்ப்பு ராமதாஸுக்கும் என்னன்னா
அன்புமணி வந்து இப்போ போட்டியாக வந்துட்டார் இல்லையா? ஸோ அன்புமணி போட்டி போடுற இடத்துல தாங்கள் தான் உண்மையான பாமக, நான் தான் வந்து தலைவர், நான் தான் நிறுவனர், என் பக்கம் தான் தொண்டர்கள் இருக்காங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுன்னா வந்து அவர் வந்து அன்புமணி அவர்கள் போட்டி போடுற இடத்துல போட்டி போட்டார்னா பாமக ஓட்டு பிரிஞ்சு போகும். அது அதிமுக கூட்டணிக்கு அஃபெக்ட் ஆகும், திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜா போகும். அது ஆக்சுவலா தனிச்சு நிற்கிறது சேர்க்கிறத விட அப்படி யோசிப்பாங்க. அது அந்த ஐடியா தான் திமுக வந்து இவங்க ராமதாஸ் அவர்களை சேர்ப்பாங்களான்றது எனக்கு டவுட்டா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அன்புமணி வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகும்போதே போட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, எந்த காரணம் கொண்டு ராமதாஸ் இங்க உள்ள கூட்டு வந்துடாதீங்க என்டிஏ கூட்டணிக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட தேர்தல் ஆணையத்துக்கு அந்த சண்டை இல்ல. ஆனா என்டிஏ என்ன நினைக்குது, அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, இந்த பாமக ஒன்றுபடுத்திடணும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலா. ஏதோ ஒரு வகை இப்போ நீங்க எடப்பாடியும் வந்து தினகரனும் பேசவே மாட்டாங்க வச்சுக்கோங்க, ஆனா பாஜக வந்து தினகரனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி அன்புமணியும் ராமதாஸும் பேச மாட்டாங்க, பாஜக ராமதாஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆனால ஓகே முக்கியமான அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல பாஜக ஒர்க் பண்றாங்க. ஆனா அது ராமதாஸ் அதை ஒத்துப்பாருன்னு தெரியாது. ரவீந்திரன், எனக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, ஏன்னா முதல் சுற்று நிறைய பேசணும். இதுல திரு ராமதாஸ் அவர்கள் தனித்து நிற்பது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்னு, திரு ராமதாஸ் அவர்களையும் என்டிஏக்குள்ள கொண்டு வந்தாதானே முழு பலன் கிடைக்கும், இல்லாட்டி அது திமுகவுக்கு அட்வான்டேஜா போயிருன்றப்ப அதிமுக பாஜகவும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கத்தானே செய்வாங்க. இன்னைக்கு வரும்போதே பிரசவாக்கம் வழியாக வரும்போது ராமதாஸ் ஆதரவு என்னோட நண்பர் அஸ்டாலி செல்வராஜ்ங்கிறவரை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்க மூடு எப்படி இருக்குதுன்னா, நாங்கள் ஐயா கூட தான் நிற்கிறோம், ஆனால் ஐயா வந்து திமுக கூட போனாருன்னா நாங்கள் அன்புமணி கூட போயிடுவோம்னு அந்த கருத்தை சொல்றாங்க. ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பதான் அவங்க ராமதாஸ் ஊட்டி வளர்த்தது. ஸ்டாலினோட அன்புமணி திறமையானவர், பான்கி மூணால பாராட்டப்பட்டவர்னு கலைஞர் முதல்வராக இருக்கும் போதே இவரோட ஓன் மேக்கிங் அன்புமணி ஸ்டாலினோட பெரியவர்னு அந்த எண்ணம் ஓட்டம் அந்த குறிப்பா பாட்டாளி மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் மத்தியில் இருக்கு. அவர் ரெண்டு வாய்ப்பு இருக்கு, ஒன்னு தாவேக்காவுக்கு போகலாம், இல்ல தனிச்சு நிற்பதை திமுகவே விரும்பலான்ற பாயிண்ட் இருக்கு. தாவேக்கா ஆப்ஷனும் இருக்கு, தாவேக்கா ஆப்ஷனும் நம்ம அது தனிச்சே விரிவா பேச வேண்டியிருக்கு. ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு கட்சிக்கான முக்கியத்துவம்? ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்றப்ப பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி 100 வாக்கு 500 வாக்கு 1000 வாக்குகள்லாம் முக்கியத்துவம் பெறப்ப இவங்களுக்கான டிமாண்ட் கூடுது. ஒன்னு கூட்டணியில சேர்த்து ஜெயிக்கலாம், தனிச்சு நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவ்வளோ ஆப்ஷன்லாம் இவங்க 2 பேருக்கு இருக்கதான் நான் பார்க்கல. அப்படியா? தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அது அவங்க சொல்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து 2 இடங்களில் சூரத்தங்கையை உடைக்கிறார், அது 2ஆ பிளவுபடுது. ஸோ அதை வச்சு விஜயபுரபார் என்ன சொல்றாருன்னா, எய்தர் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி 2 இடம் தான், வேற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான். அப்படிதான் நீங்க ஒருவேளை அந்த சூரத்தங்காய் 3 உடஞ்சதுன்னா 3 ஆப்ஷனா நீங்க கேட்காது, எனக்கு விளக்கம் தெரியாது. விஜயபிரபாரன் பொதுவா சூரத்தேங்கான்றது சுக்குநூறா செதறா இருக்கணும் தான் நம்ம அருவா வச்சுதான் சொல்றீங்க. எனக்கு என்ன லாஜிக்ல அவர் சொல்றாருன்னு தெரியல. சூரத்தேங்கான்னா அது சுக்குநூறா செதறணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிப்போம். ஆமா, ஆனா அவர் 2 இடங்கள்ல உடைக்கும் போது 2 ஆப்ஷன் என்ன கணக்குல 2 ஆப்ஷன் என்ன வைக்கிறாங்க? 2 ஆப்ஷன் இருபெரும் கட்சிகள் தலைமையில திமுக அண்ணா திமுக அப்படிதான் அவர் சொல்லுவதா நான் புரிஞ்சுக்கிறேன். வேற ஆப்ஷன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னாங்கல்ல, முன்பு நம்ம ஏமாத்துட்டோம், சாணக்கியன் சத்திரியன் உதாரணங்கள்லாம் சொல்றாங்கல்ல, முன்பு நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம், இந்த முறை நம்ம நிதானமா இருக்கணும்னா அதன் பொருள் என்ன? அந்த பொருள் தான் ரவீந்திரன் சார் சொல்றாங்க. ஏடிஎம்கே இல்ல, ஏடிஎம்கே நமக்கு பலன் தராதுன்ற இடத்துக்கு போயிட்டு அவங்க திமுகவை தான் அவங்களும் நோக்குறாங்க, திமுகவும் அவங்க வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை சார், நான் எப்படி டிகோட் பண்ணேன்னா 2 தரப்புல இருந்து ஆஃபர் வந்துருச்சு. இந்த முறை வந்து நாங்க சாணக்கியா இருப்போம்னா 2 ஆஃபர்ல ஏதாவது 2 ஆஃபர்ல ஒரு ஆஃபரை செலக்ட் பண்ணிடுவோம், நாங்க டிலே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான். அது வந்து நீ இப்ப வர்ற புது யங் ஜெனரேஷன் வந்து ஜாப் ஆஃபர் கொடுத்தா ஒரு ஆஃபர் நம்பி இருக்கிறது கிடையாது, இன்னொரு ஆஃபர் தேடுவாங்க. 2 ஆஃபரையும் வச்சுட்டு 2ல எது பெஸ்ட் அப்படிப்பாங்க. சோ அது போன்றதுதான் அவரே என்ன சொல்ற, நாங்க தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி முடிவு செய்து விட்டோம், ஆனா நான் அறிவிக்கல. அப்ப அது பிரியன் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த செய்தியே கசிந்தது. எல்லா மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் திமுகவுக்கு தான் விரும்பினாங்க, அது கசிந்த செய்தி தான், நமக்கு அதுக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியல. நீங்க பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல காலமாகவே தேமுதிக கேட்கறது ராஜ்யசபா தான், தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக அணியால அதை ஆஃபர் பண்ண முடியாத சூழல் அங்க இருக்கு. ஆனா திமுக நினைச்சா கொடுக்கலாம், 4ல் 1 கொடுக்கலாம்னா
எந்த பெஸ்ட் ஆஃபர் எடுக்க நீங்க வாய்ப்பு இருக்கு? ரொம்ப சிம்பிளா ஆஃபர் ரொம்ப டீகோட் பண்ணிட்டீங்க. அதுல நிறைய ஆஃபர் இருக்கலாம், பேக்கேஜ் ஆஃபர் தான் ஆக்சுவலா. அதுல இது ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, ராஜ்யசபா எம்பியை விட்டுருங்க, விருதுநகர்ல அப்படியே கையில வந்தது ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு. இவர் நேரடியாக எம்பியா தேர்ந்தெடுப்புகள் நிறைய வாய்ப்பு வந்தது. ஸோ அந்த வாய்ப்பு பறி போனதுக்கு காரணம் என்ன? அவர் வந்து விஜய் பவாரும் காங்கிரஸ் குறை சொல்றாரு, காங்கிரஸோட உள்ளடி வேலைகள் அதெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த வாய்ப்பு பறி போனது பாஜக தான் காரணம். இந்த ராதிகா சரத்குமார் ஒழிப்புல இந்த வாட்டு காங்கிரஸ் நேரடியா மோதிச்சு. உள்ளடி வேலை யாரு பார்த்தாங்கன்னு இல்ல, அவர் என்ன நினைக்கிறாரு, தான் தோற்று போனது நேரடியா மோதுனாங்க. இல்ல, நேரடியா மோதினாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் தோற்று போனதற்கு காங்கிரஸ் தான் காரணம் நினைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு தேவை அன்னைக்கு 6000 வாக்குகள் தான். ஆனா ராதிகா சரத்குமார் பற்ற வாக்குகள் 1,66,000 வாக்குகள். அதுல இருந்து ஒரு 6000 வாக்குகள் இவருக்கு கிடைச்சிருந்தா கூட இவர் இன்னைக்கு எம்பியா இருந்திருப்பாரு, விருதுநகரோட எம்பியா இருந்திருப்பாரு. சோ அதனால நீங்க இங்க கூட்டணிங்கிறது முக்கியம். அப்ப என்னன்னா அர்த்தம்னா, நீங்க சொல்றதுலயே அதற்கான பதில் இருக்கு. அந்த அணிக்குள்ளேயே வாக்குகள் சரியா அவங்களுக்கு வரலன்ற அவங்க தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்து, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு ஒரு விஜயகாந்த் மீதான ஒரு அனுதாபாலை இருக்கு. சோ நீங்க சொல்லுவது அது என்டிஏவா வரப்ப வந்து அட்வான்டேஜ் இருக்குன்றீங்க. பாஜகவும் உள்ளுக்கு வந்ததுனால அட்வான்டேஜ் இருக்குன்னு இவங்க வந்து நியூட்ரல் பார்ட்டி. ஸோ இவங்க எந்த அலைன்ஸ்ல போனாலும் இவங்களுக்கு அந்த அலைன்ஸ்ல உள்ள பிரதான பார்ட்னர்ஸ் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க ஒரு அசம்ஷன் இருக்குல்ல, அதுதான் அங்க விரைவில் பிரேக் ஆகுது. அப்ப நீங்க சொல்வது வந்து அதிமுக பாஜகவும் ஒரு வலுவான ஆப்ஷன் தான், அது அப்படி நம்ம நிராகரிச்சுட்டு போக முடியாதுன்றீங்க. இவங்களை பொறுத்தவரை எந்த கூட்டணியில் இருந்தாலும் இவர்கள் வந்து எதிர்பார்க்கிறது அந்த கூட்டணியோட பிரதான பார்ட்னருடைய ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க 0.4% போயாச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ஆஃபர், இந்த ஆஃபர்ல வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு இடங்கள் வேணும், அது வேணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. என்னன்னா ராம்கி, நம்ம எங்க இப்ப எலெக்ஷன்ன்றது ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிடுச்சு. நீங்க தமிழ்நாடு அளவுக்கு பறந்துபட்டு அவங்களுக்கு 0.4 இருக்கான்ற இடத்துல எல்லாம் அவங்க பார்க்கல. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி 10 இடத்துல கன்சால்டேட்டா அவங்களுக்கு 7% 8% இருக்கா, அது நம்மளை ஜெயிக்க வைக்குதா? அதனால அவங்களுக்கு இப்ப ஓவரால் பெர்செப்ஷனே கிடையாது. அப்படி கூட்டணிக்கு அழைக்கிறதே கிடையாது. இல்ல, அந்த மாதிரியான பார்ட்டி தான் இது. இப்ப ஓவரால் பெர்செப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டி தான். தேமுதிக வந்ததுனால 24ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள்ல சாதகமா இருக்கு? நீங்க 0.4 எப்படி ஒதுக்கு? இல்ல, நீங்க அந்த ஓட் பர்சன்ட் பாக்குறீங்க. ஆனா ஓவரால் பெர்செப்ஷன்ல அதிமுக கூட்டணிக்கு வந்து தேமுதிகங்கிறது ஒரு வலுவான பார்ட்னர் தான். நீங்க அந்த தேர்தல் பணி களத்தில் வேலை செய்யறாங்கல்ல, அந்த பணியாற்றுவதற்கு மாநிலம் அளவுல அறிமுகமான ஒரு கட்சி ஒன்று வேணும். அதிமுகவுக்கு தேமுதிக தேவைப்படுது. நிச்சயமா நான் என்ன சொல்றேன், அதிமுக எந்த கூட்டணியில் இருந்தாலும் தேமுதிக தொண்டர்களுடைய தேர்தல் பணிங்கிறது அது தேவைப்படுகிறது. அப்போ அதிமுக வந்து நிச்சயமா தேவைப்படுகிறது. அவங்க ரெடி, அவங்க ஏற்கனவே ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வச்சு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன ரிசல்ட்டை ஏன் ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னா, இதை விட பெட்டரான ஆஃபர் ஏதாவது வருமா, வேற யாரும் கொடுக்க முடியும்? ரெண்டு தரப்புமே ஆஃபர் கொடுத்ததா நான் பாக்குறேன். அதனாலதான் வந்து சூரத்தங்க ரெண்டா உடஞ்சு நான் சொல்றாருல, ரெண்டு தரப்புமே ஆஃபர் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு அப்டேட்டட் ஆஃபர் கிடைக்குமான்னு நம்ம பாக்குறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப கோபப்பட்டாங்க, நாங்க பேரம் பேசுறோம் சொல்றீங்களே. ஒரு விதத்துல அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்க வெளிப்படையா அது ஆஃபர்ன்றது வந்து அவங்களுக்கான டிமாண்ட், அவங்களுக்கான தேவையெல்லாம் எடுத்துங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம அப்ரிஷியேட், அவங்க வெளிப்படையா அதை பேசுறாங்கல்ல. சரி, ராமதாஸ் அவர்களோட கணக்கு எப்படி? ராமதாஸ் அவருடைய கணக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரியன் சார் சொன்ன மாதிரி, நீங்க தனித்து நிற்பதை வந்து திமுக விரும்பலாங்க. ஆனா நீங்க தனித்து நின்றால் என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கணும். நீங்க இது வந்து ஒரு அது அடிப்படையில் அவங்க ஒரு ஜாதி கணக்கு, ஒரு சமூக ஒரு பின்புலம் உள்ள ஒரு பார்ட்டி. ஆக்சுவலா நான் வந்து கடமை டெல்டாலே வந்திருக்கேன். ஸோ அங்கே எனக்கு தெரியும் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியில் ஒரு வன்னியர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு நம்முடைய சமூக வாக்குலாம் அவருக்கு போய் சேரணுங்கிறதுக்காகவே சில காம்ப்ரமைஸ்லாம் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் இவர் தனியாக நிற்பதால் ஆபியஸா வன்னியர் சமூக வாக்கள் பிரியுங்கிறத அவங்க மக்கள், அவங்க சமூக மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்துரும். அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலான சமூக மக்கள் அவங்க விரும்ப மாட்டாங்க. சோ அதனால தனியா நிற்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவருக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? அதான், நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி இடம் பெறலாம். ஆனா அதுல இடம் நிறைய சங்கடங்கள் இருக்குது. நீங்க திருமாவளவன் எப்படி எடுத்துக்கொள்வாருன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான நம்பர் 2 இடத்துல இருக்கிற அந்த கூட்டணியில இருக்கு. அவர் ஒருவேளை அப்செட் ஆகி வெளில வந்தாருன்னா அதனால கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு. இரண்டாவது, இடங்கள் இவர் கேட்க போறல. இப்ப இந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்களோட விருப்பத்தை தாண்டி திமுக கூட்டணி எப்படி அவங்களை அகாமடேட் பண்ணுதுன்ற ஒரு இருக்கு, அது ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து பல கட்சிகள் உடன்படணும். விசிக அவனோட கருத்தெல்லாம் இருக்கு. அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்றது ஒன்னு தாவேகா இருக்கு, இல்லாட்டி தனித்து. இந்த ரெண்டு ஆப்ஷன் தாண்டி என்ன இருக்கு? ஒருவேளை திருமாவளவர்களை உடன்பட்டால், அவர் எங்களுக்கு சீனியர் ஆக்சுவலா,
அவர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் இல்லை சொன்னா கூட இடங்களை பகிர்ந்து கொள்ள சிக்கல் இருக்கும். ஒருவேளை சீனியர் ராமதாஸ் என்ன எதிர்பார்ப்பாருன்னா அங்க ஒரு 17 இடங்கள் அன்புமணி கிடைத்தால் அதுக்கு இணையாக எனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பார்ல. மேட்ச் பண்ணி ஆகணும்ல. இப்ப நீங்க 2 செங்குத்தாக பிளவுபட்டதானே பார்க்கணும். நீங்க அங்க வந்து அங்க ஒருவேளை அவருக்கு 17-20 சீட் கிடைச்சுன்னா இங்க 10 கொடுத்தா அது சரியா இருக்காது. சோ அதனால இங்க வந்து அவங்களை அகாமடேட் பண்றதுல சிக்கல் இருக்கலாம். எப்படி பார்லிமெண்ட் இடங்கள் எல்லாம் அது டபுள் ட்ரிபிள் ஆக்குனாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு 214 வந்து 3 மடங்கு ஆக்குனா எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்படி இருக்கா? அப்படி சூழல் இருக்கா? திமுக அணியில 20-17 இல்ல சார், இடம் இல்ல. அப்ப என்ன ஆப்ஷன்? அப்ப வேற ஆப்ஷன், வேற ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன், அவர் ஒருவேளை திருமதி சசிகலா அவர்கள் வழியில் கூட பயணிக்கலாம். இந்த தேர்தலில் வந்து நான் வந்து என்னுடைய நம்ம சமூக மக்கள் இல்ல அந்த இடத்தில் நீங்க சொல்வதை நான் மறுக்கல. ஆனா இன்றைக்கு அவங்க தீவிரமாக களமாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப வாரே வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா அந்த ஆதரவாளர்கள்லாம் இயல்பாகவே அவர் அங்க அனுப்பி வச்ச தன்மை வந்துரும்ல. அதை அவங்க ராமதாஸ் அவங்க செய்வாங்களா? இல்லனாலும் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் வேணும்ல சார். அவங்க சமூக மக்களை வந்து அவங்களுக்கு அதிகமான இடங்களை பெற்று சட்டமன்றத்துக்கு போகும்போது அதுல அந்த விஷயம் நம்ம குறுக்கே இருக்கக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் விரும்பலாம். இந்த இடத்தை வந்து அப்படி விரும்பினாங்க. இந்த மோதலை கொஞ்ச நேரம் ஒத்தி வைத்து விட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடரலாம் கூட அவர் நினைக்கல. அந்த இடத்தை ஏன்னா அது உங்களுக்கு திருமிகு சசிகலா அவர்கள் உதாரணம் இருக்கே. அந்த பஸ்ஸை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எந்த பஸ்ஸை போய் பிடிக்க போறீங்க? இல்ல நீங்க அவங்களுடைய அதாவது என்ன சொல்ற இந்த நம்ம சமூக மக்கள் வாக்கு பிரிந்துபடாம இருக்கிறதுக்காக நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லி முடிவு எடுக்கும் போது நீங்க அது எல்லாருடைய மக்கள் அப்பா மகன் பிரச்சனை தான் சார். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் ஒதுங்கி இருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பதிலாக அவர் நேரடியாவே கரம் கோர்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்பாங்க. கரம் கோர்த்தால் அதுக்கான ஆப்ஷன் இப்ப குறைஞ்சிட்டே இருக்கு. அவரால் தாவேக்கா கூட போய் சேர முடியாத நிலைமை தான் இருக்கு. ஒதுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதனால ஒதுங்கி இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் அதிகமா இருக்கு. சுவாமிநாதன் நீங்க எப்படி? ஏன்னா தேர்தல் நெருங்குகிறது, ஒவ்வொரு கட்சியினுடைய கணக்குகள் வேற இருக்கு, எதிர்முகாமில் இருக்கிற கட்சிகளோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. இன்னும் திமுக அணியில காங்கிரஸ் விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. இங்க அதிமுக அணியில பாஜக என்ன செய்ய போகுதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதை தாண்டி ஆட்சியில் பங்குன்ற முழக்கம்லாம் இருக்கிறப்ப எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தேமுதிக, பாமக, இருபெரும் திராவிட கட்சிகள், அப்புறம் தாவேகா, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று திமுக அல்லது அதிமுக. தாவேகா அவங்களோட வாய்ப்புல இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ரொம்ப தீவிரமா களப்பணி ஆற்றிட்டு இருக்காரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் கூட அவருக்கு யாரும் அட்வைஸ் சொன்னா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் விஜய்க்கே அட்வைஸ் சொல்றாரு மேடையில. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. சோ அப்ப அவர் விஜய் நினைப்பார், டிவியை பார்த்தாலே அவர் நினைப்பாரு நமக்கே ஒரு விஜய் பிரபாகரன் அட்வைஸ் சொல்றாரு. ஆனா அரசியல் அவர் தான் சீனியர், விஜய் பிரபாகரன் தான் சீனியர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி சுவாமிநாதன் நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களை தாண்டி நீங்க ஒரு பட்டியல் போடுறீங்க செல்வாக்கு மிக்க தலைவர்கள்னு, அதுல என் பேர் எங்க? ஏன்னா இவர்களை தாண்டி நான் தான் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மறைமுகமா விஜய தன்னோட ஜூனியரா பாக்குறாருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா 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 சார், கண்டிப்பா. அவருக்கு அதுக்கு முன்பே களத்துக்கு வந்துட்டாரு, போட்டியும் போட்டு விட்டார். விருதுநகர்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக முக்கியமான அங்கமாக இல்லாத போதே அவங்க வந்து அதிமுக தேமுதிக மட்டுமே இருக்கிற பொழுதே ஒரு களத்துல கடுமையான போட்டியும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அனுபவத்துலதான் அவரு சொல்றாரு. ஒன்று. இன்னொன்று, தேமுதிகவை பொறுத்தவரை அவர்களுடைய அதிகபட்ச இலக்காக இன்னைக்கு நேற்று இல்ல, விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது அவர்களுடைய பெரிய இலக்காகத்தான் இருக்கு. அது ஏதோ ஒரு வகையில அவர்கள் அன்றைய காலத்துல இருந்து எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய முயற்சியில பல கட்டமா அவர்கள் ஈடுபட்டு தான் வந்தாங்க. அப்ப இன்னைக்கு அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படிங்கிறதுக்கு திமுக அதிமுக 2 கட்சியினால தான் தர முடியும். இந்த இடத்துல அதிமுக அன்புமணி அவர்களுக்கு கொடுத்ததுதான் தேமுதிக வந்து இந்த இடத்துல உடனடியா முடிவை அறிவிக்காததுக்கான காரணமா பாக்குறேன். சுவாமிநாதன் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், அது கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ சொல்லுது. அதிமுக கொடுத்ததன் மூலமாக எங்களுக்கு பாமக தான் முக்கியன்ற மெசேஜ திரு இபிஎஸ் அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் அதுக்குள்ள இருக்குல்ல அந்த மெசேஜ் செய்தி. ஆமா, நிச்சயமா பாமக முக்கியம் அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியிலேயே பாமக வலுவாக இருக்கு. ஒன்று. இன்னொன்று, கடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் சார் ரொம்ப முக்கியமா சேலம் மாவட்டத்துல மொத்தம் 11 தொகுதிகள், அங்க 10 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க, பாமக அங்க பெரிய பக்கபலமாக இருந்தது. தருமபுரி மாவட்டத்துல சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அலசுறீங்கன்னா 6 தொகுதியுமே ஜெயிக்கிறாங்க அதிமுக பாமக அலைன்ஸ். அப்ப அது நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி. நீங்க தொடர்ந்துங்க தேமுதிகவை அவர்கள் வந்து சிறுமைப்படுத்துறங்கிற நோக்கம் இல்ல, பட் பாமகவை உடனடியா உள்ள கொண்டு வரணும். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா சார், அதிமுக ஒன்றிணையணும்னு பாஜக விரும்புது,
எங்க கூட வரக்கூடிய பாமக ஒன்றிணைஞ்சிடணும்னு அதிமுக விரும்புது. அப்படியே ஒவ்வொரு கட்சிகளுக்குமே அப்படி ஒரு ஒரு ஆசையும் கனவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாயிருக்கு. அப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் வேணும். இப்ப நம்ம இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், அன்புமணி அவர்களுக்கு 17+1 அல்லது 18+1 ஏதோ ஒன்று. இப்ப அதிமுக இன்னொரு சாவி கூட இருக்கு. அதிமுக 2026 தேர்தலில் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்குல்ல. தேமுதிகவுக்கு சொல்கிற பொழுதே உங்களுக்கு இந்த தேர்தலில் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோமா? இப்பவும் அதிமுக கையில தான் சாவி இருக்குன்னு நான் பாக்குறேன். அதிமுக இப்பொழுது தேமுதிக பேசுறா கூட அன்புமணி அவர்கள்ட்ட நாங்க இந்த தேர்தலில் கொடுக்குறோம்னு சொல்லல. வெற்றி பெற்ற பின்பு சட்டமன்ற எப்படியா அதிமுக தோற்றாலும் ஜெயித்தாலும் 35-36 எம்எல்ஏக்களுக்கு மேலதான் எப்படினாலும் வர போறாங்க. ரொம்ப படுதோல்வி என்கிற தோல்வி எந்த கட்சிக்கு நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டி. இல்ல சுவாமிநாதன், நீங்க ரொம்ப நுணுக்கமான இடத்தை சொல்றீங்க. நீங்க சொல்றது திரு அன்புமணி அவர்களுக்கு ஆஃபர் பண்ணது இந்த தேர்தலா அப்படின்னு அவங்க சொல்லலாம், அடுத்தது கூட பாத்துக்கலான்னு. அவங்களுக்கு கடந்த கால அனுபவம் இருக்குல்ல, தேமுதிக அனுபவமே. வாய் வார்த்தைலாம் வேண்டாங்க, எனக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்க மாட்டாங்களா? ஏன்னா பின்னாடி இப்படி சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? தேமுதிக அனுபவம் இருக்கே. இல்ல அதுதான் தேமுதிக உள்ள வருகிற வரைக்குமே அந்த எழுதி கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்ப அவர்களே அதுல ஒரே ஒரு இதுதான் திரு சுவாமிநாதன், பிரியன் அவர்கள் அதை சுட்டி காட்டின மாதிரி, இப்ப இருக்கிற வெற்றி பெற்று அஷ்யூர்டா இருக்கிற இடத்துல இருந்து தான் அவங்க டிமாண்ட வைப்பாங்க. 26க்கு பிறகு எவ்வளவு ஜெயிப்பாங்க என்ன, அது கிட்டத்தட்ட அன்டெஸ்டட் மாதிரி தானே. இது வரலாம் வராம போகலான்னு அதுக்குள்ள போய் கமிட் பண்ணுவாங்களா கூட்டணிய? இல்ல அதாவது கூட்டணிக்குள்ள சில விட்டு கொடுத்தல் இருக்கும் தானே. இப்ப தேமுதிக உள்ள வருது அப்படிங்கிறது பாமக ஏரியால வட மாவட்டங்களையும் தேமுதிக ஓரளவு இருக்காங்க. நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. வட மாவட்டங்களையும் இருக்காங்கல்ல. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை நெருக்கடி. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எந்த அணிக்கு அவங்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக தேவை எதுக்கு அதிகமா இருக்கும்? யார் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு தான் அவர்கள் தேவை. திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் வெளியே போயிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த இங்க இருக்கக்கூடிய 25 சீட்டுகளை ராமதாஸ் அவர்களை அழைத்துட்டு வர்றது, தேமுதிகவை அழைத்துட்டு வர்றதுங்கிற ரிஸ்க்ல இறங்க முடியும். நீங்க சீட்டே இல்லையா? அங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய விசிகா கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுக்கு 6 சீட்ல அடைக்கிட்டீங்கன்னு கோபப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க வாங்கன்னு ராமதாஸ் தேமுதிகவை கூட்டு வந்து திமுக தன்னோட சீட்டை அதிமுக பாஜக அணிக்கு அதிக வாய்ப்பு. கிட்டத்தட்ட ராம்கி சொன்ன இடத்துக்கு நீங்களும் நகர்றீங்க. அப்ப திரு ராமதாஸ் அவர்கள் கணக்கு எப்படி இருக்கும்? அங்க அவரோட அணி சேர்க்கை எங்க போகும்னு நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? இல்ல ராமதாஸ் அவர்களை பாஜக கூடியவரை சமரசம் செய்து ஒரே அணிக்குள்ள இணைப்பதற்கான முயற்சிகள்ல இறக்குவாங்க. அதை அதிமுக பொறுப்பெடுத்திருக்காங்க. சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நாங்களே கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது. அங்க இருக்கிறவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான உத்தரவாதம் அவர்கள்ட்ட இல்ல. ஆனா இன்னொரு கட்சியில நாங்க உத்தரவாதப்படுத்தி கூட்டிட்டு வரோங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி ஒரு வேளை அவங்க அதிமுக பக்கம் ராமதாஸ் அவர்கள் போலேன்னா அவரோட அடுத்த சாய்ஸ்ங்கிறது திமுகவா இருக்கும். பட் அது கிரவுண்ட்ல ஜெல்லாகாது. ஏன் ஜெல்லாகாதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தார். அது நிறைவேறிச்சு நிறைவேறல. ரெண்டாவது, ஒருவேளை இது 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தா ராமதாஸ் அவர்கள் அதை போய் மக்கள் கிட்ட சொல்ல முடியும். பாருங்க 10.5 எடப்பாடி அவசர குலத்துல கொண்டு வந்தாரு, ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டு தெளிவா நமக்கு அதை நிறைவேற்றி தந்துட்டாருன்னு கிரவுண்ட்ல பேச முடியும். ஆனா இங்க கிட்டத்தட்ட பாமக 4.5 ஆண்டுகளும் திமுக எதிர்ப்பு அரசியல ரொம்ப கூர்மையப்பட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சுவாமிநாதன், நீங்க சொல்றத இப்படி சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, ஓகே சொல்லி முடிச்சிருங்க சுவாமிநாதன் ப்ளீஸ். அதனால அவருடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நெருக்கடி, அப்படி இல்லைன்னா திமுக போக முயற்சிப்பார். ஆனா அங்க இருக்கக்கூடிய விசிகா போன்றவர்கள் எதிர்ப்பாங்க என்பது ஒரு நிலை. ஆனா இன்னொரு நிலை, அவர் ஒருவேளை தனித்து களம் கண்டு அவர் திமுகவுக்கு ஆதரவாகவே அது களம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இந்த தேமுதிக மட்டும் ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். அந்த தேமுதிகவினுடைய ஓட் பேங்க் ஒரு நிமிடம் தான் சார். தேமுதிகவினுடைய ஓட் பேங்க் அதிமுகவுக்கு நகர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கணும். ஆனா அதிமுக வைத்து தேமுதிக கணிசமான லாபம் எடுத்திருக்காங்க. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல்ல அமமுக 61 தொகுதிகள் போட்டியிடுறப்ப 6% கீழே தான் ஓட்டு, 1% கூட இல்ல, ஒரு 0.43 அப்படிங்கக்கூடிய பெர்சன்டேஜ் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 2.29 கிராஸ் பண்ணிருக்காங்க. 11 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. நம்ம பேசலாம். ஏன்னா 24 தன்மைன்றது திரு விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு, அதனால்
மக்கள்கிட்ட ஏற்பட்ட அனுதாபம்ன்றது வேறொரு பார்வையை கொடுத்தது. நம்ம அதையும் கவனத்தில் எடுத்துட்டு தான் பேச வேண்டியிருக்கு. ரவீந்திரன் துரைசாமி, இப்ப ராம்கி சுவாமிநாதன் சொன்னது தேமுதிகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அதிமுக பாஜக அணிக்கு தான் தேவைப்படுவாங்க. அவங்க எப்படியாவது அந்த அணிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றது. சுவாமிநாதன் சொன்ன அந்த புள்ளி விவரம் கரெக்ட் தான். 0.43 வரை ரொம்ப துல்லியமா அருமையா சொல்லியிருக்காரு, பாராட்டுக்கள். அதுல என்ன பார்க்கணும்னா, அப்படி ஒரு வாக்கு கீழே போன ஒரு கட்சிக்கு 5 MP எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. அப்ப அந்த சேஞ்சு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும் இல்லையா? அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சிம்பதி. நீங்க வந்து அந்த காலகட்டம், ஆமா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், முதல்வராக கூட இல்லாதவர், அவருக்கு இன்னைக்கு அவருக்கு கேப்டன் ஆலயங்கிற இடத்துல வரக்கூடிய கூட்டம் அவருக்கு சிம்பதின்னு சொன்னா, இன்னைக்கு பல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய இடத்தை விட அவருக்கு வந்து அதிக மக்கள் வந்து கூடுறத நம்ம கண்கூடாகவே நம்ம பார்க்கிறோம். ஏன் டூரிஸ்ட் ஸ்பாட்டன் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, கலைஞர் இவங்க சமாதி இருக்க இடத்தை விட இங்க வந்து எளிய மக்கள் வந்து பெரிய அளவு வர்றதை நம்ம பத்திரிகையாளர் பார்த்தாலே தெரியும். காரணம், அந்த கேப்டன் சிம்பதிக்காகத்தான் இந்த வாக்கு வீதம்னு தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு கொடுத்தாரு. அப்ப நானே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, ஒரு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான். பட் இந்த தேமுதிக கொடுத்தாங்கன்னா கேப்டன் சிம்பதிங்கிறது தான் அவங்க முக்கியம். அந்த சிம்பதிக்கான வாக்கை கொடுத்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவரோட பிரச்சாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. கண்டிப்பா தேமுதிக வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 கணிசமான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்க தூத்துக்குடி எடுத்துட்டீங்கன்னா, தூத்துக்குடியில திருச்செந்தூர் தூத்துக்குடி வாக்கு விகிதத்தையும், ஸ்ரீவைகுண்ட வாக்கு விகிதத்தையும், ஒட்டப்பிடாரம் விளாத்திக்குளம் கோயில்பட்டி வாக்கு விகிதத்தையும் பார்த்தா அரசியல் களத்தில் உள்ள அனைத்து அதிமுகவுக்கு தேவை இருக்கு. மாநில அளவிலான தலைவர்களுக்கும் தெரியும் அதிமுகவுக்கு தேவை இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு முக்கிய தேவை பாமக தான். அங்கதான் பிரச்சனை. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான், எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. அவருக்கு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு பாமக தான் தேவை. எடப்பாடியில அவரை 10.5 சொல்லி யாரும் சேலஞ்ச் பண்ணிட கூடாது. அதுதான் அவருக்கு முக்கியம். ஆரம்ப காலம் முதலே பாமக தான் முக்கியம், தேமுதிக அதுக்கு அடுத்த இடம் தாங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து. இப்ப ராமதாஸ் அவர்களை இபிஎஸ் அவர்கள் எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்களுக்கு? ஏன்னா 10.5 அந்த விஷயம்னா எப்படி அதை டீல் பண்ணுவாங்க? திமுக ஆட்சி நல்லாட்சிங்கிறாரு டாக்டர் ஐயா அவர்கள். அப்போ அவர் வந்து திமுக ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு போஸ்ட் வாங்கிடலான்னு அவர் நினைக்கிறாரு. ஸ்டாலினுக்கு அதுல பல சிக்கல்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. பேசலாம். பிரியன், எப்படி இப்ப சுவாமிநாதன் ராம்கி சொன்ன பாயிண்ட், எப்படியாவது இவங்க 2 பேரையுமே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அணிக்குள்ள கொண்டு வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கா? இல்ல, அரசியல் எப்படிலாம் ஒரு சக்கரம் அடிக்குது பாருங்க. அதாவது ஸ்டாலின்லாம் போய் நான் பார்க்க வேண்டியிருக்கேன்னு சொன்னவர் தான் ராமதாஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸ்டாலின்லாம் நான் போய் பார்க்க வேண்டியிருக்கேன்னு ரொம்ப ஒரு இதாக சொன்னார். அதாவது அவர் சீனியர் லீடராக இருக்கார், அதனால் நான் போய் அவரை பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் வந்து காலத்தின் சூழல் வந்து அவர் வந்து திமுகவோட சேர வேண்டிய அந்த அந்த ஒரு விருப்பத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. பட் திமுகவுக்கு நிச்சயமாக இல்லை சார். திமுகவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ அவர் தாவேக்கா போனால் எப்படி இருக்கும்? தாவேக்கால அவருடைய சீனியாரிட்டிக்கெல்லாம் அங்கே உரிய மதிப்பு, செங்கோட்டையனுக்கே பாவம் அங்கே திண்டாடின்னு இருக்கார் அவர். அதனால் வந்து இவரெல்லாம் போனால் அங்கே உரிய மதிப்புலாம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதோட அந்த தாவேக்காவோட அட்மாஸ்பியரே வித்தியாசமாக இருக்குது. அந்த கட்சி நடத்துறதே வித்தியாசமாக இருக்குது. அவங்க அங்கெல்லாம் என்ன மாதிரியான மதிப்புகள் சீனியருக்கெல்லாம் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூட்டணின்னா அவருக்கான பெரிய மரியாதையை கொடுத்து இருந்தது. இப்போ பாமக நீங்க எல்லா இருந்தாலுமே பாமக ஓட் பேங்க் வந்து கீழே வரையும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும் நம்ம ஆக்சுவலா. ஸோ அப்படி பிரிஞ்சிருக்கிற ஓட் அது பாமகவோட தொண்டர்களுக்கே அது விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அது குடும்ப சண்டையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஓட் பேங்க் வந்து ஒன்னா இருக்கணும்னு பாமக தொண்டன் நினைக்கிறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அது பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி சரி கட்ட போறாங்க? அது சரி கட்டுறதுக்கான இந்த தேர்தல் அது சரி கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். இந்த தேர்தலில் வந்து அந்த ஓட் பேங்க் சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த எப்படின்னா வந்து தான் தான் அந்த பாமக நிறுவனர், தான் தான் இந்த பாமகவுக்கு தலைவர்ன்ற நிரூபிக்கிறதுல வந்து அவர் தெளிவாக இருக்கார் ராமதாஸ். அன்புமணி என்ன சொல்றார், நான் தான் தலைவர் அப்படின்றதுல தெளிவாக இருக்கார். அங்கே பாமகவோட ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னா, ஒரு 40 வயசு கீழே இருக்கிறவங்களாம் அன்புமணிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. சீனியர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ராமதாஸ் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர் பின்னாடி இருக்காங்க. அப்போ 2 பக்கமும் ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து டெஃபினட்டா வந்து பிரிஞ்சிருந்ததுன்னா அந்த கூட்டணியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது எந்த கூட்டணியில் அவங்க இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணும். அதனால திமுகவுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க ராமதாஸ் சேர்க்கறதுக்கு விருப்பப்படல. தேமுதிகவுக்கு பிரிஃபரன்ஸ் தராங்க, ராமதாஸ்க்கு அவங்க வந்து பிரிஃபரன்ஸ் கொடுக்கல. சோ இது எப்படி? ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்த பிறகு, ஏன்னா பாமக அதிமுக காம்பினேஷன் நம்ம தெரிஞ்சதுதான். ஏன்னா அதுதான் வின்னபிலிட்டியை கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டணியா இருக்கிறப்ப ராமதாஸ் அவர்கள் வெளியில இருப்பதை எப்படி டீல் பண்ணுவாங்க அதிமுக பாஜக? அதை எப்படி சரி கட்டுறது?
அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ 4 முனை போட்டின்றப்ப இல்ல, 100 ஓட்டே முக்கியம்ன்றப்ப ராமதாஸ் அவர்கள் வெளியில இருக்கிறது இவங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கும்? இல்ல, ராமதாஸ் அவர்கள் வெளியிலேயே இருந்தாருன்னா நிச்சயமா அது அதிமுக பாமக கூட்டணிக்கு முழுதாக பலன் தராது. அவங்க அதுக்குதான் இந்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தொடர்ச்சியா நீங்க அதுல ஒரு குறியீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு கொடுத்த இடங்களை விட ஒரு 6-7 சீட்டு குறைவா இப்பொழுது அன்புமணி அவர்களுக்கு உறுதி செய்யறதே, நீங்க வந்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே இருக்கு, உங்களுக்கும் கணிசமான இடம் கொடுப்போம் அப்படிங்கறதுக்கான ஒரு மெசேஜ் தான் சொல்றாரு. இல்லைன்னா ஒரு தரப்பை அவர் ஆதரிக்கவே இல்லை. முழுதாக அன்புமணி அவர்களையே அதே எண்ணிக்கையில இடங்களை கொடுத்திருந்தாதான் ராமதாஸ் அவர்களுக்கு இடமே இல்ல, ராமதாஸ் அவர்களை அவர் பொருட்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுக்கு ஒரு இடத்தை குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்து விட்டு மிச்ச இடங்கள் இன்னுமே ஒரு வைத்திருக்கிறார்கள் ஒன்று. அப்ப அந்த வகையில ராமதாஸ் அவர்கள் வரணும்னு தான் காத்திருப்பாங்க. அவர் வராத சூழல்ல அது திமுகவுக்கு தான் சாதகமா, அவர் தனித்து நின்றாலும் அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். மாறுபடுறேன். எப்படி மாறுபடுறேன்னா, அவர் அதாவது அன்புமணி வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் சேரும் போதே போட்ட நம்பர் 1 கண்டிஷன், இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் வரக்கூடாது. உங்க பார்வை? ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வன்னியர் வாக்குகளை இந்த கூட்டணி பெற்றிருந்தாலே போதும். கண்டிப்பாக அந்நியர் வாக்குகள் தான் மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் டெல்டாவில் அது அந்நியர் வாக்குகளை ராமதாஸ் அவர்களால் பெற்றுத்தர முடியாது. வன்னியர் வாக்குகள் மட்டும் போதும். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம், தலித் அல்லாத அமைப்பு இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அதை திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணால் அது ஒரு பெரிய ஜெல்ல ஆகாது. ஸோ அதனால வந்து வன்னியர் வாக்குகளை வந்து உறுதி செய்தால் அதை நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்து பண்ணுங்க, இல்லை வெளியில இருந்து பண்ணுங்க, ஏதாவது செய்தால் போதும். இல்லை சார், வெளியில இருந்து எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு? அதுல என்ன பெனிஃபிட், அதுல என்ன லாஜிக்? நான் தான் அந்த திருமதி சசிகலா வழி சொன்னேன். நான் வந்து நீங்க சொல்றது ஒதுங்கிடுறது ஒதுங்கி நான் என்னன்னா, ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி தொடரணும்னு திருமதி சசிகலா அவர்கள் சொன்னதுக்கு கூட ஒரு லாஜிக் பாயிண்ட் இருந்தது. இந்த ஆட்சியே இருக்கணும், அதனால நான் விலகி இருக்கேன்னு. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ல வரீங்க? திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி வரணும், அதுக்காக நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் அவருடைய நகர்வு, அவர் வந்து திமுக கூட்டணி அவர் தாவேக்கா போனா கூட இந்த வன்னிய சமூக வாக்குகள் கொஞ்சமாவது பிளவுபடும்ல. அது அந்த மாதிரியான பிளவு வந்து அனுமதித்தால் அது ஒட்டுமொத்தமா, நீங்க இது அன்புமணியோட கோரிக்கை கிடையாது, இல்ல அன்புமணி எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த சமூக மக்களே அவங்க வந்து பிரிந்து போவது விரும்ப மாட்டாங்க. மக்களே வன்னிய சமூகத்து மக்களே சொல்லுவாங்கன்றீங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஏன்னா இது அடிப்படையில் ஒரு குடும்ப பிரச்சனை அடிக்கும் போது இன்னும் சால்வ் ஆகாது. அப்படிங்கனால அவங்க வந்து வெயிட் பண்ணதான் சொல்லுவாங்க. சோ அதனால அதை நோக்கி தான் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைவு சுற்று எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள்ல சம பண்ணலாம். எப்படி காட்சிகள் போகும் சுருக்கமா சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? என்ன லாபம் நமக்கு, அதுலதான் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க அரசியல் ரீதியா. இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, அன்புமணி பாஜக சொன்னாதான் கேட்பாரு, கேஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னாப்ல. அவரு ராமதாஸை சக்சீட் பண்ணணும். என்ன வழி? எடப்பாடி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, டக்குன்னு அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டாரு. என்ன பாஜக கேட்டாரா, பாஜக காத்திருந்தாரா, பாஜக சொல்றதை இது பண்ணாரா? எதுவுமே இல்ல. இது நம்ம கண்ணெதிரா நடந்த ஒரு சம்பவம். அவர் பாஜக கைப்பிடியில இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து தவறான லாபம் தான். அவருக்கு லாபத்துக்கு அதிமுக தலைமன்ட்டார். சுருக்கமா நீங்க எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா சொன்னா எப்படி? இல்லை, சுருக்கமாக சொன்னால் வந்து இந்த வாட்டி வந்து திமுக அணி வந்து இதுவரையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் வந்து போகிறதோ போகலையோ கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. அவங்க காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த திமுக என்ன நினைக்குதுன்னா, இருக்கிற கூட்டணி வந்து எதுவுமே வயபிளா ஸ்ட்ராங்கா வரக்கூடாது, அதுக்கான வேலைகளை அவங்க பண்ணாங்க. 2016 ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம ஒழுங்கா தேர்தல் வேலையை பண்ணணும்னு அந்த இடத்துல சுவாமிநாதன் சுருக்கமா. சுவாமிநாதன், திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியை வலுவாக கட்டமைத்திருக்கிறது. 2019 இருந்தே அவருடைய வெற்றி கூட்டணியாகவே அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் நெருக்கடியும் அவங்களுக்கு இருக்கு. தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள், ராமதாஸ் தரப்பு போன்றவர்கள் அதிமுகவுக்கு தான் மிக முக்கிய தேவையா பாக்குறேன். விருதுநகர்ல எடப்பாடி விஜயபாலன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. அதை அப்படியே பற்றிட்டு வெளில வந்தா இன்னைக்கு அவர் வருத்தப்பட தேவையில்லை. விஜய் வழியில விஜய், உதயநிதி, அண்ணாமலை வரிசையில என்ன கொண்டு வரலையே என்ன. அன்னைக்கு அவர் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல. அதிமுக ஒரு இளைய தலைமுறை தலைவரா அந்த கூட்டணி லாயலா இருந்து இன்னைக்கு வந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை விஜய் பிரபாகரன் நழுவி விட்டார்னு தான் நினைக்கிறேன். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது